ஹலோ மக்களே 411வது எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோடுல காய்சன்ஸே டீம் கட்டுறாங்க. இந்த சாண்ட் வில்லேஜ் சாண்ட் ஸ்டார்ம் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த டீமன் டெசர்ட்ல இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கொஞ்சம் உள்ள மூவ் பண்ணி போனாலும் செத்து போவோம் போலுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவங்களுக்குள்ளே பார்த்தா இவங்க 3 பேர் நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா சாண்ட் சுனபி ஒரு 6 பேர் சுத்தி வராங்க. ஹிடன் லீஃப்ல தான் வந்திருக்கீங்க, நீங்க இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவனுங்க நாங்க லார்ட் கேசிகே வந்து லெட்டர் கொடுக்க வந்திருக்கோம், அது லேடி ஹொக்காக்கே கொடுத்து விட்டதுன்னு சொல்லிட்டு ஏன்டா கொடுங்க நாங்க கொடுத்துறோம்னு சொல்றானுங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாது, நாங்க டைரக்டா கேசிகே கிட்ட தான் கொடுப்போம் சொல்றான் மைட் காய். அப்படிலாம் விட முடியாது, நீங்க எல்லாம் இதுக்குள்ள வரக்கூடாது சொல்றாங்க. சாண்ட் சுனபி நீங்க மட்டும் எங்களை உள்ள விடலாம், நாங்க திரும்பி லீஃப் வில்லேஜுக்கு போயிடும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கடனை பேசிட்டு இருக்கானுங்க. திரும்பி சாண்ட் ஸ்டார்ம் இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா மைட் கே டீம் இதுக்குள்ள போயிட்டாங்க. டே போகாதீங்க போகாதீங்க சாண்ட் சுனபி கத்துறானுங்க. ஆனா அவங்க பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து பார்த்தா அதுக்கப்புறம் கீபோர்ட் டீம் செக்ரட்டரி டீம் கட்டுறாங்க. பார்த்தா சென்ட்ரல் டவருக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா நிறைய டீம் அந்த சாண்ட் ஸ்டார்ம்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னால இனிமேல் போக முடியாது சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுங்க சடனா பார்த்தா முதல்ல மாதிரி ஏதோ நடந்து வருது. அதை பார்த்து பயப்படுதானுங்க. டே பயப்படாதீங்கடா, நான் தான்டா கான்கரன் சொல்லிட்டு வரான். பார்த்தா அவன் பப்பட்ட தூக்கிட்டு வரான். உங்களை காப்பாத்தி கூட்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் நீ எங்களை காப்பாத்தே வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவனுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்குள்ள இன்னொரு பக்கத்துல சாண்ட் சுனபி பயந்து உட்காந்துருக்காங்க. பார்த்தா டெமாரி வந்துட்டா, செகண்ட் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு, உங்களை நான் காப்பாத்தி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. லேடி டெமாரி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. நீங்க மட்டும் என் கூட வரலாம், இங்கே செத்து சொன்ன மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போறாவா. இதுல ஆசமா 3 பேர், இதுல ஆசமா கைசென்ஸ் குர்னி 3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னடா சாண்ட் ஸ்டார்ம் இந்த அளவுக்கு வரும் நினைச்சு கூட பாக்குறேன்னு சொல்லிட்டு என்னால மூச்சு கூட விட முடியலன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதை ஏன்ட்ட விடுங்க நான் பாத்துக்கன்னு சொல்றா மைட் கை. தேர்ட் கேட் ஆஃப் லைஃப் ஓபன் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு அடிக்கான். பார்த்த ஒரு வெளிச்ச மாதிரி உண்டாகுது. அது பக்கத்துல சாண்டே உள்ள நுழைய மாட்டேங்குது. இன்னும் நெஜிட்டிவ் அதுக்குள்ளேயே தான் படுத்துருக்காங்க அந்த கூண்டுக்குள்ள. லீ ஒரு இடத்துல படுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் எவ்வளவு நேரம் இந்த இடத்துல படுக்க, எனக்கு முதுகுலாம் வலிக்குன்னு சொல்றான். லீ இப்படியே படுத்து கிடந்தோம்னா அந்த மண்ணை மட்டும் நம்ம மேல மூடிடும், அதனால எஞ்சி நடந்து போவோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்னு நெஜி அவனோட பேக்குகளை போட்டு பார்க்கான். பார்த்தா அந்த மண்ணு எவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நெஜி கண்டுபிடிச்சிட்டான். டே இது வெளியே போகுதுடா, இதுக்கு வலி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும், நம்ம தானா மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்றான். ஓகேன்னு சொல்றான் ராக்லியும். அதுக்கப்புறம் லார்ட் கேசிகே பாக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான், என்னை உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு. சரி நீங்க உள்ள போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறான். பார்த்தா லார்ட் கேசிகே உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கான். பார்த்தா காரா பேசாமலே இருக்கான். சார் நிறைய டீம் வந்து காப்பாத்தி கூட்டு போயாச்சு, இன்னும் கொஞ்சம் டீம் தான் காப்பாத்த வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா காரா எதுவுமே பேச மாட்டான். லார்ட் கேசிகேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி பார்க்கான். பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு டேய் சாண்ட் க்ளோன் சொல்றான். பார்த்தா சாண்ட் க்ளோன் அப்படி உடையுது. கசிகே எங்கடா போனான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா காரா டீமன் டெசர்ட்ல தான் இருக்கான். பார்த்தா அவனோட ஸ்டூடெண்ட் அவனே காப்பாத்திக்கிட்டு நிக்கான். ரொம்ப நன்றி எங்களை காப்பாத்தினதுன்னு சொல்லிட்டு அந்த டீம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்குலாம் ஒன்னு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், ஹிடன் வாட்டர் ஃபால்ல இருந்து ஃபோன் ஊத்தி வந்தாலும் நீங்க அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு சரி நீங்க இங்க இருந்து போங்க, செகண்ட் எக்ஸாம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிரும் சொல்றான். அவன் சரின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்து இந்த 3 பேர் அனலகத்துல போயிட்டு இருக்காங்க. சடனா ஏதோ ஒரு மியூசிக் சத்தம் கேக்கு. எனிமி நம்மள சுத்தி தான் எங்கேயும் இருக்கான்னு சொல்லிட்டு, இல்ல நம்ம தப்பான ரூட்டை தேடி வந்துட்டோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனுங்க இந்த சத்தம் என்னை பயம் கொடுத்துன்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க காட்டை மட்டும் டவுன் பண்ணிடக்கூடாது, அதனால பாத்தே இருப்போம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து அந்த மாக்கு மியூசிக்கை போட்டு அவங்கள பயம் கொடுத்து போக வச்சிட்டான். சடனா ஏதோ ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பவர் ஆஃப் டார்மா ஷிஹேட்னு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். அவன் பார்த்தா அந்த இடம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. பார்த்தா அவங்களோட நிழலே வந்து ஒரு உருவமா மாறுது. பார்த்தா அவங்களே இந்த நிழல் வந்து லாக் பண்ண ஆரம்பிக்கி, அது ஒரு உருவமா வெளியே வந்துகிட்டு இருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களை ஏன்டா லாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா காராக்கு அந்த சத்தம் கட்டுருச்சு. பார்த்தா காரா அவளை காப்பாத்த வேக வேகமா வந்துகிட்டு இருக்கான். சடனா காரா சாண்ட் க்ளோன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா அந்த நிழல் ஸ்ட்ரைட்டா போய் சாண்ட் க்ளோன் போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டு சாண்ட் க்ளோன் நிழல் வேற ஆள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. லார்ட் காரா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரும் அவங்க வந்து என்னை தான் டார்கெட் பண்ண வந்திருக்காங்க, நீங்க இதுக்குள்ள நுழையாதீங்கன்னு சொல்றாங்க. காரா லார்ட் காரா உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நாங்க நிப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி தீரோன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீங்க சாண்ட் சுனபி நீங்க செகண்ட் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்க, நான் இதை பாத்துக்கிட்டு சொல்றான். காரா மாங்க் அதை கட்டணும் அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே நெஞ்சு அப்படி திறக்காம பார்த்து நெஞ்சில ஏதோ ஒரு சூலிங் ஜுட்ஸ் வச்சிருக்கான். டார்மா சீலிங் ஜுட்ஸ் ஆக்டிவேட்னு சொல்றாங்க. சென்னோ ரிங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா அது அப்படியே பம்பர மாதிரி பறந்து வருது. பார்த்தா அப்படியே சங்கிலியா மாறுது. டே எல்லாரும் தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனோட சாண்டே அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு சங்கிலி அவன் உடம்புக்குள்ள போயிருச்சு. பார்த்தா அந்த சங்கிலி ஸ்ட்ரெயிட்டா போய் சுக்காக்குவே லாக் பண்ணுது. அது சுக்காக்கோ லாக் பண்ணோடனே அவனோட சக்கரம் மட்டும் போக ஆரம்பிச்சு என்னோட பவர் என்ன விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். காரா பார்த்தா சாண்டே அப்படி சாயுது. டே இந்த செயின் தாண்டா உள்ள போகுது, செயின் எல்லாரும் வெளியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். காரா உன்னை செயினை பிடிக்காங்க. பார்த்தா கரண்ட் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க மேல. நானே இதை பாத்துக்கிட்டு நீங்க போங்க, இது எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றான். இந்த விஷயத்தை பத்தி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு வேற சொல்றான். காரா பார்த்தா அவன் பாட்டுக்கு மியூசிக்கை போட்டுக்கிட்டே இருக்கான். அப்படி இந்த செயினை இழுத்துக்கிட்டே இருக்கான். சரி இப்ப நம்ம என்னடா பண்ணு சொல்லிட்டு அவங்க தலை தொங்க போட்டு போறாங்க. அவங்க சென்ட்ரல் டவருக்கு போய் நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்றாவா. லார்ட் காரா தான் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொல்றா இன்னொருத்தி. அவர் சொல்லுவார் நம்ம அதுக்காண்டி அப்படிலாம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அவங்களுக்குள்ளே. பார்த்தா அந்த மொட்டை மாங்க் அப்படி நக்காலா சிரிக்கான். சிரிச்சு அந்த சீலிங் ஜுட்ஸ் அப்படி தரதன்னு இழுக்கான். உடம்புல இருந்து சுக்காக்கு வெளியே எடுத்தாலும் நீ செத்து போயிடும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சுக்காக்கோட சக்கரம் அப்படி வெளியே வர ஆரம்பிச்சு. இதுல அந்த சாண்ட் சுனபிக்கு வேகமா போறாங்க லார்ட் காராக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் அப்படி சாஞ்சிட்டா, என்னால இனிமேல் ஓட முடியாது, எனக்கு எனர்ஜி இல்லன்னு சொல்லிட்டு. மட்சூரி நீ போ, நான் இவளை பாத்துக்கிறேன்னு சொல்றான் இன்னொருத்தன். சரின்னு சொல்லிட்டு மட்சூரி வேகமா கிளம்புற ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி.
மட்சூரி நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படி மயங்குதா. சரி நீ இவளை பாத்துக்க நான் போயிட்டோன்னு சொல்லிட்டு அவன் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் ஃபூ கத்திக்கிட்டே போறான். நான் 100 ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்க போறேன், 100 ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாவா. இவ என்னைக்கு தாண்டா நம்ம பேச்ச கேட்க போறோம்னு சொல்லிட்டு ஜொனி எல்லாம் பேசிட்டு போறானுங்க. பார்த்தா இங்க ஒரு பக்கம் அவன் மியூசிக் போட்டு காரா உடம்புல சுக்காக்கு வெளியே இழுத்துக்கிட்டு இருக்கான். அவன் காராவோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. சுக்காக்கும் அப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கு. சுக்காக்கு டென்ஷன்ல ஒரு கத்துது. கத்துன அடுத்த செகண்ட் சக்கரா வந்து அப்படி வெளியே வந்து தெரிச்சோடனே ஃபூக்கு வந்து அந்த சிக்னல் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபூ ஒரு வழியா நின்னுட்டியா உன்ட பேசணும் இந்த 2 ஜொலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஃபூ திடீர்னு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டா. ஃபூ நீ எங்க தான் போறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா எதுவுமே பேசாம அனல் வேகத்துல அங்கறது போறா. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு, அவரை காப்பாத்தன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஃப்ரெண்டா உனக்கு யார் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அந்த 2 ஜொலின்னு கேட்காங்க. பார்த்தா எதுவுமே பேசாம அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த 2 ஜொலின்னு சொல்றாங்க இந்த செகண்ட் எக்ஸாம் நல்லபடியா முடிச்சு வீட்டுக்கு முதல்ல சேஃபா போன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹெட் குவார்டர்ஸ்க்கு மைட் கேட் டீம் மாசா வந்து நின்னுட்டு இருக்காங்க. லேடி ஹோக்கா கேட் இருந்து லார்ட் காசிக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் நபி சொல்றான், நாங்க தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போடுறாங்க. மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. ஆனா லார்ட் காராவே இங்க இல்லன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னது லார்ட் காரா இல்லையான்னு சொல்லிட்டு மைட் கே கத்துதான். குருனை வாயை பூத்தி இழுத்துட்டு போறா. டேய் நீ எது பேசாதடா, நம்ம ஸ்ட்ரைட் அவரை போய் பார்த்து சொல்லிட்டு காதல சொல்லி இழுத்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க காராவோட சக்கரவை அப்படி தரதரன்னு இழுத்துக்கிட்டு இருக்கான் டார்மா சீல போட்டு. இந்த செயின் ஜுட்ஸ் வந்து என்னோட சக்கரம் அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, எனக்கு அது மட்டும் தெரியும் சொல்றான் காரா. பார்த்தா சுக்காக்கும் அப்படியே உடம்புல இருந்து அப்படியே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா உடம்புல இருந்து அப்படியே வெளியே வருது. பார்த்தா ஃபூ வர அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா ஃபூ வந்து காராவை பார்த்துட்டா, இந்த செயின் அப்பனா இவனும் ஜிஞ்சிரிக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாவா. இல்ல பிஸ்ட் மட்டும் உடம்புல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவன் செத்து போகணும்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வராவா. ஃபூ இதுக்குள்ள வராது, இதுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் காரா. இதுக்கு எனக்கு ஆல்ரெடி சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாவா. உனக்கு என்னை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ ஜிஞ்சிரிக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு காரா கேட்க ஆமான்னு சொல்றாவா. உன்னோட வழி எனக்கு புரிஞ்சுக்கிட முடியும் சொல்றா ஃபூ. ஒரு ஃப்ரெண்டோட வழியை இன்னொரு ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கலாம் வேற என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அனல் வேகத்துல வந்து செயினை பிடிக்கா. பார்த்தா செயினை பிடிச்சு அவளுக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஷாக் அடிச்சு அடுத்த செகண்ட் அந்த மாங்குக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளவு ஒரு ஜிஞ்சிரிக்கின்னு சொல்லிட்டு. என்னோட இது என்னோட பவரை தரதன்னு இழுக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அப்படி மயங்கி உழுதா. சரி ஒரே சமயத்துல 2 டைல்டு பீஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது, அது வரை சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். டார்மாசியோட பவர் நம்ம செக் பண்ணி வேண்டியதான் சொல்லிட்டு திரும்பி கிட்டார வாசிக்க வேகமா ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா இன்னொரு சங்கிலியை போட்டு அவ உடம்புல குத்தி தூக்கிருச்சு. அது குத்துன அடுத்த செகண்ட் அவளும் பவர் இல்லாம அப்படியே சாயிரா. ஃபூ சொல்றா என்னை மன்னிச்சு நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. டார்மா சீலிங் ஜுட்சு சென்னோ ரிக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் போட்டு விடுதான் அவன். அவ உடம்புக்குள்ள அந்த டைல்டு பீஸ் வெளியே எடுக்க பாக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நெஜி டீம் கட்டுறாங்க. நெஜி டீம் ஒரு வழியா அந்த சாண்ட் ஸ்டாம்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னோம்ல கொஞ்ச நேரத்துல போயிருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டுன்னு சொல்றாங்க அவங்க. திரும்பி நார்மல் நிலைக்கு வராங்க அவங்க. இந்த டீமன் டெசர்ட்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. செகண்ட் எக்ஸாம் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க ராக்லி. சென்ட்ரல் டவரோட ரொம்ப தூரமா இல்ல, வாங்க பக்கத்துல போன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உடனே நெஜி வந்து அமைதியா இருக்கான். ஏன்டா நெஜி அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு ராக்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் அதை சொல்லாம மறைச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே ஸ்கிரால் எடுத்து காட்டுறான். இந்த ஸ்கிரால் அப்படி என்னடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நல்லா கூர்ந்து பாருன்னு சுத்தி காட்டுறான். பார்த்தா ரெண்டுமே ஹெவன் ஸ்கிரால். டேய் இதை எதுக்குடா நீ என்கிட்ட சொல்லாம மட்டும் சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க அவங்க. இதை சீக்கிரட்டா வச்சு என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி இது எதுக்கு நான் சீக்கிரட்டா வச்சோம்னா நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு யோசிச்சேன், அதுக்கான சீக்கிரட்டா வச்சேன்னு சொல்றாங்க. டேய் எர்த் ஸ்கிரால் இல்லாம நம்ம ஜெயிக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரி இருங்கன்னு சொல்லிட்டு நெஜி நடந்து போய்கிட்டு இருக்கான். சடனா பியாக்குன்னு போடுதான் அவன். அந்த பியாக்குன்னு போட்ட பொருள் ஒரே ஒரு ஆள் மட்டும் நடந்து வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா வேற யாரும் இல்ல, அது மட்சூரி தான். நடந்து வந்து அப்படி மயங்கி கீழே விழுதா. நெஜி எங்கடா போறோம்னு சொல்லிட்டு அனவேகத்துல போயிட்டு இருக்காங்க. சரி வா நெஜி போற வழியா ஃபாலோ பண்ணிட்டு வேக வேகமா போறாங்க. பார்த்தா மட்சூரி மயங்கி கிடக்காங்க. ராக்லி சொல்றான் டே அவளே மயங்கி கிடக்கா, மயங்கி கிடக்கிட்டு இருந்தாடா நம்ம ஸ்கிரால் எடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. டென்டன் சொல்றான் நம்ம இதுல ஜெயிக்கணும் நம்மளுக்கு வேற வழி இல்லன்னு சொல்றாவா. டே இந்த மாதிரி கோலத்தனமெல்லாம் எடுக்க வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான் ராக்லி. நீ முட்டாள்தனமா பேசாதடா, நம்ம இதை மட்டும் விட்டுட்டு போயிட்டோம் நம்மளுக்கு வேற சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நெஜி. டென்டன் சொல்றான் நெஜி சொன்னது கரெக்ட் தான்டா, நம்ம ஒண்ணு ஒருத்தவங்களை ஏமாத்தி ஒண்ணு எடுக்கலடா, அவன் மயங்கி விழுந்ததுக்கு நம்மடா சைபர்னு சொல்லிட்டு இருக்கா டென்டனு. ஆமா அந்த மாதிரி நீ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ராக்லி. உன்னை வேகமா போய் மட்சூரி பக்கத்துல போறாங்க, அவளை எழுப்புதாங்க. நெஜி கேட்க உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லார்ட் காசிகேன்னு சொல்றாவா. யாரோ ஒருத்தங்க லார்ட் காராவை அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. காராவை அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா காரா உடம்புல இருந்து அப்படியே டெய்ல்டு பீஸ்ட் அப்படியே அவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவா உடம்புல இருந்து அவன் லாக் பண்ணிட்டான், அதையும் தரதரன்னு வெளியே இழுத்துக்கிட்டு இருக்கான். இங்க சுக்காக்கும் வழியில துடிக்கி, அங்க 7 சோமையும் வழியில துடிக்கி. பார்த்தா 2 ஜுஜிரிக்கு ஆசால்ட்டா கையாண்டுகிட்டு இருக்கான் இவன். என்னடா அக்காட் ஸ்கின்ட்டான் ஒரே செகண்ட்ல கொஞ்சம் தான் சொல்லிட்டு அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you, bye.